قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழுமிருக்கிற பெரியவர்கள், சகோதரர்கள், ஆங்காங்கே தங்கள் இல்லங்களில் அமர்ந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸபர். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நற்கிரிகள் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் எடுத்து சொல். அப்படி சத்தியத்தை கொண்டு சொல்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்கிக் கொள்கின்றவர்களை தவிர மற்ற அனைவருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல காலத்தை சத்தியம் விட்டு சொல்கிறான். காலத்தை தான் வாங்க முடியாது. கடையில் தங்கத்தை வாங்கிடலாம், என்னத்தை வேணாலும் வாங்கிடலாம். இன்னைக்கு ஜும்மா நான் லேட் ஆயிடுச்சுங்க, அதனால ஜும்மாவுடைய நேரத்தில் திரும்ப நடத்தணும்னு காண்டி ஹோல்சேல் கடைகள்லையோ மால்லையோ போய் வாங்க முடியுமானா எந்த மால்லையும் கிடைக்காது. எது காலம் கிடைக்காது. எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் போனதுதான், மீண்டும் பெற முடியாது. அதனாலே அந்த காலத்தை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், ஈமான் கொண்டு சாலிகான நற்கனிகள் செய்து சத்தியத்தை எடுத்து சொல்லி, அப்படி சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற வருகிற போது ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்கிக் கொள்கிற தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நஷ்டவாளி கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. எதுக்கு போடுறோம்? இந்த ஏரியாவில் இந்த பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் வருகிற நகரமன்ற தேர்தலில் நிற்பாங்க, ஓட்டு போடுன்னு சொல்றதுக்காண்டியா? நானும் நீங்களும் சொர்க்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இன்று எந்த மலர்ந்த முகத்தோடு பார்த்து சலாம் சொல்லிக் கொள்கிறோமோ அதே மலர்ந்த முகத்தோடு நாளை மறுமையில சொர்க்கத்தில் சுந்து சிஸ்தபரக்கண்ணும் பட்டாளை உடுத்தி பஞ்சனையில் சாய்ந்து காலும் சலாமும் சலாமா அப்படின்னு சொல்கின்ற அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, சோதனையின்றி சொர்க்கம் இல்லை. சொர்க்கத்துக்கு போனோம்னா சாதாரணமா போயிட முடியாது. அல்லாஹ் நாமும் இந்த உலகத்தில் நற்கிரிகள் செய்து, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்கிரிகள் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதிலே சதா நீரருவில் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம். காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்.
இன்னொரு இடத்துல அவர்கள் சொல்லி காட்டுகிறான், யார் நல்லமல் செய்தார்களோ அவர்கள் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஜன்னாத்துன் ஃபிர்தௌஸி ஹாலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்கிரிகள் செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்குகின்ற இடம். எதுக்கு இறங்குகின்ற இடம்ங்க? விருந்துக்கு இறங்குகின்ற இடம் சொர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், விருந்துக்கு இறங்குகின்ற இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான் நல்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டங்கள் இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா லா யபகூன அன்ஹா ஹிவலா. அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி வேறிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள். அந்த சொர்க்கம். அவர்கள் விரும்புகின்ற கனிவகைகள் அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு கன்னியர்கள், ஹூர்லைன் பெண்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் தீண்டிராத, இதுவரைக்கும் அவர்களை எவரும் பார்த்திருக்கிறார்கள். அந்த ஹூர்லைன் பெண்களுடைய காலில் இருக்கின்ற எலும்பில் இருக்கின்ற மஜ்ஜு, எலும்புக்குள்ளே இருக்கின்ற மஜ்ஜு தெரிகின்ற அளவிற்கு அழகு. சொர்க்கம். சொர்க்கத்தில் இவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக கிடைக்கப்படுகின்ற பாக்கியம். தாகிரான சுத்தமான அவர்களை அல்லாஹ் தனது திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. அவர்களுக்கு என்னது? தாகிரான சுத்தமான துணைவியார்கள் எங்க இருக்காங்க? அந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தான் இந்த உலகத்தில் நம்மை படைத்து அந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரிகள் என்ன என்பதை தனது அருமறையான் திருமறையின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் மூலமாகவும் எடுத்து சொல்லி இந்த துன்யாவின் ஆடம்பரத்தில் மூழ்கி நரகத்திற்கு போய்விடக்கூடாது, துன்யாவினுடைய ஆரம்பத்தில் மூழ்கி நீ அப்படியே இறைவனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை போன்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு மார்க்க அறிஞர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்? என் அருமை சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களை உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். சொர்க்கத்துக்கு வாங்க. இங்க வாங்க, சொர்க்கத்திற்கு வாங்க. நரகத்தில் மூழ்கி விடாது, நரகத்தில் வீழ்ந்து விடாதீர்கள். நரகத்திற்கு விறகு மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் நீங்க போய் விழுந்துடாதீங்கத்தா. இதுல உயர்ந்து விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் கலிமாவை சொல்கின்ற அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று அறிவிப்பதற்கு முன்பு அவர்களை கண்ணியத்தோடு அவர்கள் மேனியிலே ஒரு தூசம் கூட படாத அளவிற்கு பாதுகாத்த மக்கள். அல்லமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்றெல்லாம் போற்றியவர்கள், பாராட்டியவர்கள். நான் அல்லாஹ்வை வணங்குமாறு அனுப்பப்பட்டிருக்கிற சொல்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று அந்த மக்கள், எந்த மக்கள் அவர்களை பாராட்டினார்களோ அந்த மக்கள் மத்தியிலே சொல்கிற போது அதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எல்லாரையும் மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷியர்கள், உயர் குலத்தை சார்ந்தவர்கள் துன்புறுத்தினார். சுமையா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் அலி போன்றவர்கள் முதல் தியாகமாக உயிர் தியாகம் செய்தார்கள். பெண்களிலேயே உயிர் தியாகம் செய்தவர்களே சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
எந்த அளவிற்கு அவர்கள் சிரமப்படுத்தி அவர்களை கொன்றார்கள். சுடுமணல் போட்டு புரட்டி எடுத்தார்கள். பிலால் அலி அவர்களை சுடுமணல் போட்டு புரட்டி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய மேனியிலே பெரும் பாரங்களை தூக்கி வைத்து மேலும் மேலும் சூடேற்றினார்கள். இதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மக்களில் எவரெல்லாம் இருக்கிறார் என்றால் ரொம்ப பலகீனமானவர்கள், ரொம்பவும் பலகீனமானவர்கள், வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள், செல்வ செழிப்பிலே இருப்பவர்கள், இந்த உலகத்தில் முதலில் ஈமான் கொள்ளவில்லை, வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள். அப்படி ஈமான் கொண்டு அந்த ஈமானுக்காக வேண்டி ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு உடல் வலிமையற்றவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய நிலையில் சாய்ந்திருக்கிற போது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்கத்து குறைஷிகள் தருகின்ற துயரம் கஷ்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மக்கத்து குறைஷிகள் தருகின்ற துயரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே அந்த சிரமங்களிலிருந்து காப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார்கள், சொன்னாங்க. ஏன்? கஅப் இப்னு அரத் அவர்கள் ஒருவருக்கு அடிமையாக இருந்தார்கள். கலிமா சொல்லிட்டாங்க. கலிமா சொன்னதின் காரணத்தினால் ஏற்பட்ட சிரமம் என்ன தெரியுமா? இரும்பை உருக்குகின்ற அடுப்பு இருக்கிறதா, அந்த அடுப்பிற்கு மேல இவரை படுக்க வைப்பார். யார? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அவருடைய மேனியில் இருக்கின்ற கொழுப்பு உருகி கீழே இருக்கின்ற நெருப்பு அணையும். இதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வார்கள், பிலாலை விடுவிப்பதற்கு ஒரு அபூபக்கர் இருந்தார், என்னை விடுவிப்பதற்கு யார் இருந்தார்கள்? யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்கன்னா உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருந்தாங்கன்னா எந்திரிச்சு அவர்கள் உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பாங்க. அவ்வளவு தூரத்திற்கு பிலால் ரலி சிரமப்படுத்தப்பட்டார். கஷ்டத்தை இவர் சட்டது தெரியலை. அப்படிதான் சொல்லுவாங்க. அவருடைய மேனியில போட்டிருக்கிற ஆடையை கலட்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண் முன்னால் கலட்டுவார்கள். ஆங்காங்கே தீக்காயங்களின் காரணத்தினாலே உருகி ஓடியதன் காரணத்தினாலே உடம்பெல்லாம் ஆங்காங்கே சுருங்கி சுருங்கி போயிடும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேப்பி அழ ஆரம்பித்து விட்டார். அந்த அளவிற்கு ஹப்பாப் இப்னு அரத் அவர்கள் சிரமப்படுத்தத்தின் காரணத்தினாலே ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, குறைஷிகள் தருகிற அந்த கஷ்டம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை 2வது அத்தியாயம் 214வது வசனம் அல்லாஹ் இருக்கிறான். அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء وزلزلوا حتى يقول الرسول متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈமான் கொண்டார்கள் அல்லவா, அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் இருக்கிறது அல்லவா, அதே போன்று சிரமம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக என்று விரும்புகிறீர்களா, எண்ணுகிறீர்களா? அவர்களுக்கு என்னமெல்லாம் சிரமம் வந்தது தெரியுமா? வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்போது மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று தூதரும் யாரு? ஈமான் கொண்ட மக்கள் மட்டுமல்ல, நபிமார்களே. யாருடைய? அன்றைய காலத்தில் நபிமார்களே கூறும் அளவுக்கு அவர்கள் அலக்கழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொன்னான் அல்லாஹ்? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப்,
அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று பதில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி. முன்பு வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அஹத் என்று சொல்கிறார்களோ அப்படி சொல்கின்ற அந்த நபரை பிடித்து வந்து மரத்தில் கட்டி வைத்து இரும்பாலான சீப்பை கொண்டு உயிரோடு அவரை மறிக்க வைத்தல்ல, கொன்று விட்டல்ல, உயிரோடு அவருடைய மேனியில் இருக்கின்ற அந்த சதைகளை பிச்சு எடுப்பார், சீவுவாங்க இரும்பு சீப்புல. எதுக்காக? அல்லான்னு சொல்லக்கூடாது. நீ அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறோமோ அதைத்தான் நீ வணங்க வேண்டும், அவன்தான் கடவுள் என்று சொல்லி எந்த நபி சொல்கிறாரோ அந்த நபியையும் கூட இருவூறாக பிளந்தார்கள். அந்த நபியை ஏற்றுக்கொள்கின்ற மக்களை என்ன செய்தார்கள்? இரும்பாலான சீப்பை கொண்டு அவருடைய மேனியில அந்த சதையை பிச்சு எடுத்தார்கள். ஒரு மனிதனை அழைத்து வருவார்கள், குழியை வெட்டுவார்கள், ரம்பத்தால் இருவூறாக மரத்தை அறுப்பதை போன்று அறுத்தார்கள். இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டுத்தான், இவ்வளவெல்லாம் சோதனைக்கு பின்புதான் அந்த மக்கள் தூதரும் சேர்ந்து, அந்த மக்களும் அந்த தூதரும் சேர்ந்து மதா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், மதா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆறுதல் படுத்தினான் அல்லாஹ் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆறுதல் சொன்னார்கள். நம்ம மக்கள் நற்கிரிகள் செய்ய வேண்டும் என்று அழைக்கின்ற போது, அப்படி அழைத்தால் எனக்கு நான் இன்னும் தொழுதா என்னப்பா கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இதுக்கு முந்தைய தொழுதவனுக்குலாம் கிடைச்சிச்சா அவனுக்கு தெரியுமான்னு கேட்டான். எடுக்காங்க இதுக்கு வந்து தொழுதுட்டு இருந்தாங்கல்ல, சொர்க்கம் கிடைச்சிச்சா? யார் வந்து உன்னை சொன்னா தொழுதவருடைய சொர்க்கத்துக்கு போயிருக்க போயா வேடிக்கை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தொழுவன் முடியுது, போய் தொழு. உங்க முன்னோர்கள் சொத்தை சேகரித்து வைத்திருக்கார்கள், உட்கார்ந்து சாப்பிடுற. நான் உழைத்தால்தான் உண்ண முடியும். என்ன செய்ய முடியும்? உழைத்தால்தான் உண்ண முடியும். உழைக்காமல் இந்த உலகத்தில் எனக்கு ஓய்வு கிடையாது. உழைத்துக் கொண்டே இருக்க நேரம் பத்தல, அதுக்கே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம், தொழில் பண்ற நேரம் பத்தலையா? இன்னும் கொஞ்சம் டைம் நீடித்திருந்தால் இன்னும் பொருளாதாரத்தை தருவான். அல்லாஹ் அக்பர். வேற எங்கே சொர்க்கத்துக்கு போக? சொர்க்கத்துக்கு போகின்ற வாய்ப்பு எங்கே? இந்த உலகம்தான் எனக்கு சொர்க்கம். எப்ப சொர்க்கம்? பொருளாதாரத்தை தேடி எல்லாவற்றையும் சேகரித்து விட்டு, எல்லா வசதி வாய்ப்புகளுக்கு உண்டான ஏற்பாடும் செய்துவிட்டு, அதற்கு பின்பு கால் மேல் கால் போட்டு உட்காருகின்ற அளவிற்கு வசதி வாய்ப்புகள் வந்ததற்கு பின்பு நாம் பள்ளியாசலுக்கு வருவோம். எப்படி சொல்றது? போனா போதும் பள்ளியாசலுக்கு வருவோம். அப்ப ஃப்ரீயா தான் இருப்போம். அது வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். திருமறையிலே சொல்கிறான், இந்த உலகத்தை எவர் விரும்புகிறாரோ, எந்த உலகத்தை? இந்த உலகம் வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ இந்த உலகத்தை அவருக்கு விசாலமாக ஆக்கி விடுவோம். என்ன செஞ்சிருவோம்? இந்த உலகத்தை விசாலமாக தந்துடுவோம். ஆனால் மறுமையில் அவருக்கு ஒன்றுமில்லாமல் செய்வோம். மறுமையில் என்ன கிடைக்காது? உலகம் தானே வேணும் உனக்கு, உன்னை படைச்சாச்சு. ஆனா நீ மன்றி கட்டவனாக, படைத்த ரப்பை மறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நஷ்டமடைந்தவர்கள் அவன் இருப்பதன் காரணத்தினாலே அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தை விரும்பியவர் ஆசைப்பட்டாரோ அவருக்கு உலகத்தை கொடுத்து விடுவோம், மறுமையில் அவருக்கு ஒன்றும் இல்லாமல் செய்வோம். அப்ப எதை விரும்பணும்? அல்லாஹ் உலகத்தை விரும்பவே கூடாது என்று சொல்கிறானா? அவன் அவனை நினைவு கூற சொல்கிறான், அவனுக்கு நன்றி செலுத்த சொல்கிறான். அப்படி நீங்கள் நன்றி செலுத்துவது கூட யாருக்கு நன்மை என்று சொல்கிறார்? உங்களுக்கு தான் நன்மை என்று சொல்கிறார். யாருக்கு நன்மை? உங்களுக்கு தான். வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. ஒருவன் நன்றி செலுத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்காகவே அவன் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நன்றி செலுத்துகின்ற
அந்த மனோபக்குவத்தோடு இந்த உலகத்தில் இருந்தால், அப்படி ஈமான் கொண்ட நிலையில இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் பல வழிகளில் சோதனையை தருவான். அல்லாஹ் சோதிக்கின்ற போது அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டால் சொர்க்கம் இருக்கிறார். அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். சோதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முன்பொரு காலத்திலே 3 மனிதர்கள், ஒரு குஷ்டரோகி, இப்படிங்க ஒரு குஷ்டரோகி, ஒரு கண் தெரியாதவர், ஒரு தொழு நோயாளி, 3 நண்பர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சோதிக்க நாடுறான். வறுமை, நோய் நொடி, மரணம், இதெல்லாம் கொண்டு சோதிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒத்த குழந்தை தவமிருந்து பெற்றிருப்பார். அப்படித்தானே? நீண்ட நாளுக்கு பின்பு தவமிருந்து அவர் ஒன்று பெற்றிருப்பார். குழந்தை வேண்டும் என்று நீண்ட நாளுக்கு பின் குழந்தையை பெற்றெடுத்திருப்பார். அந்த குழந்தையை மற்றவர்கள் அதிகம் தூக்கி கொஞ்சி விளையாண்டு பாராட்டி அல்லது புகழ்ந்து அழகா இருக்குன்னு சொன்னா கூட ஏதாவது பிள்ளைக்கு ஆகிவிடும் என்று குழந்தை பார்க்க வருகிறவர்களிடத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, புள்ள தூங்கிட்டு இருக்குமா, போயிட்டு வாங்கன்றுவாங்க. அப்படி வளர்ப்பாங்க. என்ன செய்யுது, புள்ள தூங்கிட்டு இருக்கு, புள்ள ஆள் வருதுன்னு கதவை தட்டின உடனே புள்ளைய டக்குன்னு வெளியில இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு தொட்டில போட்டு அல்லது உள்ள தாயோட சேர்ந்து உட்காந்து போயிட்டு பிள்ளைய பார்க்க வந்தீங்களா, புள்ள தூங்கிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கு. அப்படி கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு பொத்தி பொத்தி வளர்த்த குழந்தையினுடைய ரூகை மலத்தை விட்டு கைப்பற்ற சொல்லிடுவான். நோய் நொடி மரணம் இன்ன பிற இழப்புகள் சொல்றானா இல்லையா, கைப்பற்ற உடனே கைப்பற்றிட்டு வந்த மலக்கிட்ட கேட்பான், அவன் நேசித்த, அவன் பிரியப்பட்ட, அவன் அன்பு செலுத்திய அந்த குழந்தையின் ரூகை கைப்பற்றினீர்களே, அந்த அடியான் என்ன சொன்னான்? கேட்கிறான், சோதிக்கிறான் பாருங்க. என்ன சொல்லிடுவாங்க சில பேரு, அப்படி செஞ்ச உடனே, அல்லாஹ் நாயனே, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு இறக்கமே இல்லையா, பொத்தி பொத்தி வளர்த்தனே பிள்ளைய, நீ இப்படி பிடிக்கிட்டு போயிட்டிய, உனக்கு என் புள்ள மேலதான் உனக்கு கோபம் இருந்துச்சா, என் புள்ளதான் உனக்கு கண்ணை உறுத்துச்சா, உனக்கு இறக்கமற்ற அரக்கனை ஆயிட்டியன்னு அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சுவாங்க. என்ன செய்வாங்க? ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுத்த எடுக்கிறேன். யார் கொடுத்தா? அவன் தான் கொடுத்தா. அவன் கொடுத்த அன்பளிப்பு அது. இதற்கு ஒரு சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹாவை திருமணம் முடித்திருந்தார்கள். 2வது திருமணம். முதல் திருமணம் மாலிக் என்பவர், அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தை. அதற்கன்பு அபூ தல்ஹாவை திருமணம் முடித்திருந்தார். குழந்தை பிறந்தது, நோய்பட்டுச்சு. ரொம்ப நாள் நோயிலே இருக்கு. இவர்கள் வியாபாரத்துக்கு செல்வார்கள், மாலையில் வருவார்கள், வந்து கேட்பாங்க, குழந்தை எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்க வந்த உடனே, மையத்தை பார்த்துட்டீங்களா, எல்லாரும் போயிருங்க, என் குழந்தை இறந்தது என் கணவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், தெரியுதா, நீங்க யாரும் வந்து அவர்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்க வேண்டாம், போயிருங்கன்றான். இவர்கள் அன்றைக்கு தன்னை புதுமனை பெண்ணாக அலங்கரித்துக் கொள்வார்கள். குழந்தையை கவனிட்டு சுத்தம் செய்து மற்றொரு அறையிலே வைத்து விடுவார்கள். அன்றுதான் திருமணம் முடித்த கணவன் மனைவியை போன்று அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடுவார்கள். குழந்தை வந்தவுடனே கேட்பாரு, என்றும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நிம்மதியாக, நோயில ரொம்ப கஷ்டப்படுச்சுல, இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறான் என்று சொல்லி விடுவார்கள். இவரும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவார். இல்லறத்தில் ஈடுபடுவார்கள். காலையில் அந்த அம்மையார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு கழுத்து மாலை கொடுத்திருந்தாங்க, இரவலாக கொடுத்திருந்த அந்த மாலையை திடீரென்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபூ தல்ஹா சொல்வாரு, இரவல் கொடுத்தவர் கேட்டால் தந்துதானே ஆகணும், கொடுத்துருக்கணும்ல. அதே போன்றுதான் நமக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரவலாக தந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான். எப்படி பாருங்க,
சோதிப்போம் நல்லா சொல்லியிருக்கானா? சோதிக்கிறான். இரவலாக தந்த குழந்தையை எல்லாம் எடுத்துக்கொண்டான். இவர் கோபம் வருது. ஏன்னா இரவு புதுமண தம்பதியராக நடந்துருச்சு. அம்மா மனைவி அப்படி கோபத்தில் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க. யார சொல்ல? குழந்தை இறந்த கூட மறைச்சிட்டு இப்படி இந்த நைட்ல இப்படி ஈடுபட வச்சிருச்சு. இப்படி சொல்லுது, காலையில் எதிர்த்து இப்படி சொல்லுது, நைட்டு இல்லறத்தில் ஈடுபட்டீர்களா? ஆம் யார சொல்ல துவா செய்றான். அப்ப என்ன சொல்றாங்க முஸ்லிம்? எவர் இரவல் கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டான். அப்படி அல்லாஹ் மலக்குல் மௌத்திலே கேட்கிறான், என் அடியானுடைய நேசத்துக்குரிய குழந்தையுடைய ரூகை கைப்பற்றுகிற போது என் அடியான் என்ன சொன்னான்? பொறுமை காத்துட்டா கூலி, இல்லைன்னா தண்டனை ஆயிடும். நபிகள் நாயகம் சொல்லாதுன்னா மலக்குல் மௌத் சொல்லுவார், யா அல்லாஹ் அவர் பொறுமை காத்தார். ஏன்? அல்லாஹ் கூட தான் எடுத்துக்கிட்டான். பொறுமை காத்தார் அல்லாஹ் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு சொர்க்கத்தில் பொறுமைக்குரிய மாளிகை ஒன்றை கட்டுங்கள். என்ன பொறுமை? குழந்தையை பறி கொடுத்ததற்கு காத்த பொறுமைக்கு சொர்க்கத்தில் என்ன இருக்கு? மாளிகை இருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட சோதனை வரும். அதே போன்றுதான் அந்த 3 பேர்கள் அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். 3 பேற்றையும் மலக்கு அனுப்புகிறான். மனித ரூபத்திலே தொழுநோயாளி இடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்டாங்க, பிரதர் உனக்கு என்ன வேணும்? இந்த நோய் போங்க. எவனும் பக்கத்தில் வரமாட்டான். இப்படியே பக்கத்தில் வரமாட்டான். அப்படியா? நோயை நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். துவா செஞ்சு முடிச்ச உடனே உனக்கு கால்நடைகளில் எது விருப்பம்? ஒட்டகம் விருப்பம். சூழ் நிறைந்த ஒட்டகத்தை கொடுக்காங்க. துவா செய்கிறாங்க. அடுத்து இந்த வழுக்கத்தலை உள்ளவன்கிட்ட போறாங்க. அவன்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன தலையில முடியே இல்லையா? எல்லாரும் கேள்வி பேசுறாங்க, எல்லாரும் நையாண்டி பண்ணுகிறார்கள். இதுல இருந்து எனக்கு ஈடேற்றம் வேண்டும், தலை நிமிர முடி வரணும், நல்லா இருக்கணும். அப்படியா? அதற்காக அவர்கள் துவா செய்கிறார்கள். எல்லாவிடத்திலே அவருக்கு தலையில முடி வந்து விடுகிறது. உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்கிறார்கள். கால்நடையில எனக்கு விருப்பமானது மாடு என்கிறார். மாட்டை துவா செய்து சூழ் நிறைந்த மாடு அவருக்கு கிடைக்கிறார். 3வதாக கண் தெரியாத இடத்திலே போகிறார்கள். போய் உனக்கு என்ன விருப்பம்? பார்வை வேணுங்க. அப்படியா? பார்வை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பார்வை கிடைக்கிறது. கிடைத்த மாத்திரத்திலேயே அவருக்கு என்ன வேண்டும் கால்நடையில என்கிற போது அவர் ஆடு என்று சொல்கிறார். சூழ் நிறைந்த ஆடு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் துவா செஞ்சாச்சு. பரக்கத்து நிறைந்த பகுதியாக 3 பேருமே பரக்கத்து நிறைந்தவர்களாக ஆகிவிட்டான். சோதிக்கிறதுக்கு நல்லா அனுப்பினான். மீண்டும் அதே நபர் வருகிறார். ஒட்டகத்தை கொடுத்தார தொழுநோயாளி அவர்கிட்ட வர்றார். எப்பா நான் வழி போக்கேன், வந்த வழியில எல்லாமே போயிடுச்சு. என் ஊருக்கு போகணும்னா பொருளாதாரம் வேணும். எனவே உனக்கு கொடுத்திருக்கிற அந்த உனக்கு இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுன்னு கேட்கார். அப்பதான் அவன் சொன்னா, நீ வேற அதுல என்ன இருக்குன்னு நினைச்ச? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பொருளாதாரம் அதெல்லாம் நேரமே இல்லை. பண்ணி தயவுசெய்து போ, இடத்த காரியம் பண்ணு. இருக்கா போல் உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு வரட்டுறார். இவன் பழைய நிலையை நினைத்து பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறான். என்ன என் நிலை? பழைய நிலை இல்லை, நீ முந்தைய காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தேன்? என் ஃபேமிலி ராயல் ஃபேமிலியா, வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு. அப்படியா? நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் உன் பழைய நிலை திரும்பட்டும். யார் கேப்பா? அந்த மலக்கு துவா செய்வார். பழைய தொழுநோயாளியா போயிடுவான். இவற்றை வருவாங்க வழுக்கத்தலைன்ட்ட. அவனுக்கு ஒட்டகத்து துவா செஞ்சு ஒட்டகம் பெரும் கூட்டமா பெருகிறோம், இப்ப அழிஞ்சிடும். அதே போன்று வழுக்கத்தலையில் உள்ளவன்ட்ட வந்து அதே போன்று உதவி கேட்பார். அவன் அதே போன்று செய்வான், விரட்டி விடுவான். பிச்சைக்காரன் விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. அவர் சொல்வார், உன்னுடைய பழைய நிலை என்னன்னு தெரியுமா? என்னுடைய பழைய நிலை என்ன? எங்க ஃபேமிலியே ராயல் ஃபேமிலி. அதே மாதிரி ரொம்ப என்ன செய்வாரு? பீத்துவார், ரொம்ப உயர்வார் சொல்வார். நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் உன் பழைய நிலை திரும்பட்டும்.
அவருக்கு திரும்ப வழுக்கத்திலையாயிரும், மாடுகள் மந்தைகள் எல்லாம் அழிந்துவிடும், பழைய நிலைக்கு ஆளாகி விடுவார். மூன்றாவதாக கண் தெரியாத இடத்திலே வருவார். வந்து கேட்பார். அவர் அழகாக சொல்வார், நான் பார்வையற்றவனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்தான், எனவே அல்லாஹ் தந்த இந்த பார்வையின் மூலமாக உலகத்தை பார்க்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அல்லாஹ் தந்த நேமத்து தான் அதோ மேய்ந்து கொண்டிருக்கிற ஆட்டு மந்தைகள், அதில் உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள், எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள், ஆனால் அதை உன்னிடத்தில் நான் திரும்ப கேட்க மாட்டேன். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, உன் நினைச்ச மாட்டாத, நான் திரும்ப கேட்க மாட்டேன் என்று எடுத்துக்கொள்ள சொல்வார். அப்போதுதான் அந்த மலக்கு சொல்வார், மனித ரூபத்தில் இருந்த மலக்கு சொல்வார், உனது 2 நண்பர்கள் தன்னுடைய பழைய நிலையை மறந்து உதவி செய்வதற்கு மறுத்தார்கள், அல்லாஹ் அவர்களை பழைய நிலைக்கே திருப்பி விட்டான். அவர்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை கொடுத்தார். என்றால் அவர்கள் எழுந்தாங்க, அந்த சோதனையில் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், அவர்களை பழைய நிலைக்கு திருப்பி விட்டான். ஆனால் நீங்களோ எல்லாவற்றையும் உனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள், தேவையானவற்றை எடுத்துக்கொண்டாலும் கூட உன்னிடத்தில் நான் திரும்ப பெற மாட்டேன் சொன்னீர்களா, அல்லாஹ் தந்தது என்கிறத சொன்னீர்களா, எனவே நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு மீண்டும் பரக்கத்துவதற்கு நான் துவா செய்கிறேன் சொல்லி துவா செய்கிறார்கள் என்கிற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களை பார்ப்போம். இப்ப சோதிக்க நினைத்தால் அந்த சோதனை வருகிற போது பொறுமை காக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் தொழுகை வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற போது சில நேரங்களில் கஷ்டம் வரும். அதுக்கு என்ன சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே ஒரு ஜான்மை ஏறி இருப்பேங்க, முளஞ்சரிக்கு கீழே வந்துடுவேன். சரி, அல்லாஹ் ஏதோ நாடுறான், சோதிக்கிறான், புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு அது. என்ன செய்யற, ஜான் மேல போயிருப்ப, கொஞ்சம் உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டோம் தூங்கணும் இருக்கும், டக்குனு கீழே இறங்கி அந்த தூக்கம் நிம்மதி எல்லாம் போயிடும், கஷ்டமாயிடும். அதுக்காண்டி தொழுகை விட்டுற முடியுமா, அதுக்காண்டி வணக்கத்தை விட்டுற முடியுமா? இல்லை, செய்வன் பார். வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார், பள்ளியை மறந்து இருக்க மாட்டார், படைத்தரப்புக்கு நன்றி செலுத்துகின்றவராக இருப்பார். இப்படி சோதிக்கின்ற போதெல்லாம் சோதனையை எவர்கள் பொறுமையோடு காத்துக் கொண்டார்களோ, இன்னல்லாக மாசாபிரின், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்கள். வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பொறுமையாக இருந்து விட்டால் சுப செய்தி. என்ன சுப செய்தி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையிலே இந்த உலகத்தில் சிரமப்பட்ட போதெல்லாம் பொறுமை காத்து, அல்லாஹ் சோதித்த போதெல்லாம் சோதனையை தாங்கிக் கொண்டு இறை கடமையை நிறைவேற்றுவதிலே கெஞ்சிட்டும் கவலையற்றவராக இருந்த அந்த நபரை மறுமையிலே சொற்கொலகத்தில் ஒரு முக்கி எடுப்பது, உலகத்தில் கஷ்டப்பட்டாயா என்று கேட்பான். அந்த அடியார் என்ன சொல்லுவாரு, இல்ல ஒரு முக்கு தான் சொர்க்கத்துல, அப்படியே ஒரு மாசமா இருந்தாலும் கிடையாது, ஒரே முக்கு எடுப்பான், கேட்பான். என்ன கேட்பா, உலகத்தில் நீ ஏதாவது சிரமத்தை அனுபவித்தாயா, கஷ்டப்பட்டாயா, துன்பப்பட்டாயா? இல்லை, அல்லாஹ் மகிழ்ச்சியா இருந்து சிரமத்தை கொடுக்கின்ற போது தாங்கிக் கொண்டதற்கு கிடைக்கின்ற கூலி சொர்க்கம். அதே போன்று உலகத்தில் படோடபமான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? படோடபமான வாழ்க்கை. பொன் பொருள் அனைத்தும் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, பகட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே மிடுக்கோடு, பெருமையோடு, ஆணவத்தோடு, அகந்தையோடு, பணம் இருக்கிற இந்த திமிரோடு வாழ்ந்தான் அல்லவா, அவனை அல்லாஹ் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்றான், அவனை அல்லாஹ் நரகத்தில் ஒரு முக்கி எடுப்பானான். எப்படிங்க, நரகத்தில் ஒரு முக்கி எடுத்து அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் ஏதாவது சுகத்தை அவர்கிட்ட சிரமத்தை அணிவித்தான் கேட்பான். ஈமான் கொண்டவர், இறைவனுக்காக வேண்டி பொறுமை காத்தவர், சுபை செய்திக்கு சொந்தக்காரா இருந்தார், அவருக்கு அல்லாஹ் என்ன கேட்பான், சிரமத்தை அனுபவித்தாயா என்று கேட்பான். அவர் இல்லைன்னு பாரு, இடத்துல ஒரு முக்கில் சொர்க்கத்தில் அவரை இன்பத்தை அனுப்பிச்சுவார். அதே மாதிரி இவன் கேட்பார், அல்லாஹ்
உலகத்தில் ஏதாவது இன்பத்தை அனுபவித்தாயா? இல்லைன்பா. உலகத்தில் எல்லா இன்பத்தையும் அனுபவித்தான். இறைவனை மறந்து போகின்ற அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் செல்வ செருக்களை மறந்தால் அல்லாஹ் நரகத்துள் தூக்கி வீசுவான். அதனாலேதான் அல்லாஹ் தனது திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்க என்கின்ற அளவிற்கு திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பட்டதை போன்ற சிரமங்கள் நாம் பட்டுவிடவில்லை. ஏதாவது சிரமப்பட்டிருக்கிறோமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு சிரமம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக செயல்படுத்துகின்ற போது எதிரிகளுடைய துயரம் துன்பம் தொடர்ந்து அந்த எதிரிகளுடைய துன்பம் துயரம் தொடராமல் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அழிக்க வருகின்ற எதிரிகளுக்கு மத்தியிலே போர் செய்வதற்கு அழைக்கின்ற போது அந்த போரிலையும் போய் கலந்து கொள்கின்ற நிலை, வறுமை கோட்டின் கீழ் இருந்தாலும் கூட வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் நிறைய சொல்வார்கள், வாரி வழங்குங்கள், வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றார் என்கின்ற போது வாரி கொடுப்பவர்களாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை தாங்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை நிலைபெற செய்வதற்கு யுத்தம் செய்ய வேண்டும் வந்தார்கள். இஸ்லாத்திற்கு யுத்தத்திற்கு போனா என்ன நடக்கும்? உயிர் போகலாம், கைகால்கள் என்ன செய்யலாம், வெட்டப்படலாம், துன்புறுத்தப்படலாம், சகீதாய் விடலாம். எது கிடைக்குதோ அது எனக்கு சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான பரிசு, நான் சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான பரிசு. அப்படித்தான் அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள். அனஸ் இப்னு நலர் யார்? இப்ப சொன்னா இல்ல, உம்மு சுலைம் அவருடைய கணவரின் சகோதரர். எப்படிங்க? அனஸ் இப்னு நலர், அனஸ் இப்னு மாலிக்குடைய சிறிய அல்லது பெரிய தந்தை. அவர் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிட்டவில்லை, போகல. பத்ர் முடிந்து வெற்றி வீரர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள். இவருக்கு மனசுல கவலை. எப்படிப்பட்ட கவலை? நான் அந்த யுத்தத்துக்கு போகாமல் போய்விட்டேனே, யுத்தத்துக்கு போயிருந்தால் யுத்தத்தில் நான் அந்த எதிரிகளோடு போரிட்டு இருப்பேனே, என் வீர வீர செயல்களை அல்லாஹ் பார்த்திருப்பானே, நான் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் வீர வீர செயல்கள் அந்த எதிரிகளை எடுத்து போரிடுகின்ற அந்த காட்சியை அல்லாஹ் பார்ப்பான், அவன் ரசிப்பான் என்று சொன்னார். ஒரு போர்க்கள வாய்ப்பு கிடைச்சு. அந்த போர்க்களத்திலே உஹது போர்க்களத்திலே எப்படிப்பட்ட நிலை? முதலில் ஆரம்பத்தில் சருகுதல். அந்த சருகுதல் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் சிதறி சின்னாபின்னமாக ஓடுகிறார்கள். அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார் என்கின்ற அளவுக்கு மக்கள் செய்தியை என்ன செய்கிறாங்க? வதந்தியை பரப்புகிறார்கள். எல்லாரும் சிதறி ஓடுறாங்க. இவர் வர்றார், அனஸ் இப்னு நலர். ஏத்தாப்புல ஒரு நபி தோழர் வர்றார், அபு அம்ரே, ஒரு நபி தோழர் அவரை கூப்பிடுறார். அபு அம்ரே, என்ன சிதறி ஓடுகிறீர்கள்? எனக்கு உஹது மலையிலிருந்து சொர்க்கத்தின் வாடை நறுமணம் எனக்கு அதை உணர்கிறேன் என்று சொல்கிறார். யுத்த களத்தில் போய் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் பல வீரர்கள் வெற்றி வீழ்த்துகின்ற அந்த அனஸ் இப்னு நலர் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிறார். என்ன வேணும்? காண்டி சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தின் நறுமணம் உஹது மலையிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அவருடைய உடல் சின்னாபின்னமாக்கப்பட்டு ஈட்டியால் அம்பால் வாளால் இப்படி 3 ஆயுதங்களின் காயங்கள் அவர் மேடையில் இருந்தது. 80க்கு மேற்பட்ட காயங்கள். அனஸ் இப்னு நலருடைய சகோதரி வந்துதான் இது என் சகோதரன் உடல் என்று அடையாளம் காட்டுகின்ற அளவிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? போர்க்களத்தில் ஷஹீதாயிருந்தார்கள். அப்படி ஷஹீதானதற்கு அவர்கள் காரணம் என்ன? சொர்க்கம் வேண்டும் என்பதுதான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹி அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹபா. இந்த வசனத்தை இவருக்காக வேண்டி அல்லாஹ் இருக்கிறான். சிலர் உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். பதில போகல, வாய்ப்பு கிடைச்ச போன வாய்ப்பு எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றினார். இன்னும் சிலர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருக்கிறார்கள்.
ஆவல் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார். எதை? போர்க்களத்திற்கு போக வேண்டும், ஷஹீதாக வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும். இப்போ நம்ம அப்படியெல்லாம் கூப்பிடல. நாங்கள் அப்பா யுத்தத்துக்கு போவோம், அது வருது இது வருது, என்ஆர்சி வருது அது வருது, என்ன பண்ணுமோ வருது, வாங்க யுத்தம் செய்யலாம் கூப்பிடல. வாங்க தொழுவோம், அல்லாட்ட உதவி கேட்போம். யார்கிட்ட கேட்போம்? அல்லாட்ட உதவி. விவசாயினும் விசபரி வசலார் பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுகளுக்கா வாங்க உதவி தேடுவோம். அப்புறம் தொழுதுக்கிறவங்க நீங்க வேற. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அந்த இயக்க தலைவரை பார்க்கணும், இந்த இயக்க தலைவரை பார்க்கணும், அந்த கட்சி தலைவரை பார்க்கணும், இந்த கட்சி தலைவர், இப்படித்தான் ஓடுதவழிய ரப்புட்ட போகணும் என்று நினைத்தவர் வெற்றி கிட்டுமா? அல்லாஹ் ஓமீன்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லது தொழுகையில் உள்ள சொந்தோடு இருந்தால் வெற்றி, இல்லையானால் தோல்விதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப சொர்க்கம் வேண்டும் என்றால் இந்த அளவிற்கு சின்னாபின்னப்படுத்தப்பட்டதற்கு பின்பு அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிரமங்களை தாங்கினார்கள். புகழ் போர்க்களத்தில் அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிக்காங்க? சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து சொல்லுங்கள். சொர்க்கம் வானம் பூமியை காட்டு விசாலமானதே. ஒரு நபித்தோழர் கூப்பிட்டுக்காங்க, என்ன பிரதர் சொன்னீங்க? யார் சொல்லலாம்? சொர்க்கம் வானம் பூமியை காட்டும் விசாலமானதா? ஆம். இந்த தின்று கொண்டிருக்கின்ற பேரித்தங்களையை நான் தூக்கி வீசிவிட்டு யுத்தகலத்தில் சென்று ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் சொன்னார், சொர்க்கம் கிடைக்கும். நான் அப்படியா? அதை தின்று கொண்டிருந்த பேரித்தங்களையை பசிக்கிறது சாப்பிட்டு அப்புறம் போகணும்னு நினைக்கல, தூக்கி எறிந்து போய் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிறார்கள். அதுக்கு ஆசைப்பட்டாங்க. நாம இங்க என்ன சொல்றோம்? பொறுமை. என்னங்க தொழுதுகிட்டு தான் இருந்தேன், அவரை பார்த்தேன், முடியலைங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு சம்பாரிச்சுக்கிறோம், அப்புறம் வருவோம்னு நினைச்சு முடிச்சுட்டேங்க. இடத்துல கோச்சுக்கிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, பள்ளியாச்சல் அல்லா மேல கோச்சுக்கிட்டு பள்ளியாச்சல் விட்டு ஓடிடுது. எங்க ஓடுவ? உலகம் ரப்புல் ஆலமீன் படைச்சது தானே. எந்த மூளைக்கு போனாலும் அவனுடைய பார்வை இருக்கிறதா இல்லையா? அவனுடைய அணுக்கிரகம் இல்லாம உனக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? அல்லாஹும்மலா மானி லிமா ஆயத்தைத்த வலா மூத்திய லிமா மனயத்த. அவன் கொடுக்க நினைத்து தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைச்சா அவனுக்கு எவனும் உலகமே திரண்டு நாள் கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அப்படியா? தொழுவ சிரமம் வருதா? இன்னும் தொழுவோம், இன்னும் கஷ்டப்படுவோம். அல்லாஹ் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தரத்தை நீவான். சஹாபாக்கள் கஷ்டப்படலையா? சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு ஓடிட்டாங்களா? சோறு இல்லை தண்ணி இல்லைன்னு. அகல் யுத்தத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து மதீனாவை சுற்றிலும் குழி வெட்டுகிறார்கள், கஷ்டப்படுவாங்க. ஒரு நபித்தோழருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஒரு பெரும் பாறாங்கல் ரசூலுல்லாஹ் வர்றாரு, என்னால முடியல யாரும் சொல்லலாம், அந்த பாறையை உடைக்க என்னால முடியலன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்த பாறாங்கல் சம்பட்டியால் ஓடி அடிக்கிறாங்க, ஒளி பிளம்பு செதறுகிறது. 3 நாடுகள், அபிசீனியா, சிரியா போன்ற நாடுகள் வெற்றி கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி அடிப்பதற்காக சம்பட்டியில் அடிப்பதற்காக கையை உயர தூக்குற போது ஒரு நபித்தோழர் பார்க்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே கல்லை வைத்து கட்டி இருக்கிறார். பார்த்தாரு, என்ன சிரமா? மூசா நபிக்கு வந்த மாதிரி மண்ணு சொல்வா மேல இருந்து வரல. சஹாபாக்களும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட போல, நம்மளை எப்படி சாப்பிட போகணும்? அவங்க பேசாம இருக்காங்க, குழி வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். எதிரிகள் மதீனாவுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த உத்தரவு, அந்த ஆலோசனைக்கு இணங்க வெட்டுகிறார்கள். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வயிற்றில் கட்டப்பட்டிருக்கிற கல்லை பார்த்து நபித்தோழர் வீட்டுக்கு போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கல்லை கட்டியிருக்காங்க வயிற்றுல, பசி தெரியாமல் இருப்பதற்காண்டி ஏதாவது உணவு இருக்கிறதா? குழந்தைகளுக்கு தேவையான உணவு இருக்குங்க. அப்படியா? குழந்தைகளை தூங்க வச்சுரு. எப்படி பாருங்க, இந்த ஆளை வந்து களிமா சொன்னாரு, அது சொன்னாரு, இதை சொன்னாருன்னு சொல்லிட்டோம். மக்காவுக்கு இருந்தோம், மதீனாவுக்கு வந்துட்டோம். மதீனாவுக்கு வந்து ஜனம விட்டுச்சா பாரு, போயா நானும் இல்லை இஸ்லாமும் நபியாது கபியாது அப்படின்னு ஓடுனாரா? குடிவெட்ட குச்சி விடுற, தொழுவ சொல்ற, போர் குறை சொல்ற, பொருளாதாரத்தை கேட்கிற என்று கஷ்டப்பட்டுதாரா? செதறி ஓடினார்களா? இல்லை.
அந்த அம்மையார்கிட்ட போய் சொன்ன உடனே சரி போய் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் கூப்பிட்டுவாங்க, அவங்க காதுல சொல்லி கூப்பிட்டுவாங்க, வேற யாருக்கும் சத்தம் காட்டிடாதேன்னாங்க. இந்த நபித்தோழர் போனாரு, ரசூலுல்லாஹ்வுடைய காதுல சொன்னாரு, உங்களுக்கு என் வீட்டில் கொஞ்சம் விருந்து ரெடி பண்ணியிருக்கேன், தயவு செய்து வந்து சாப்பிட்டு போனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அகல்வாசிகளே, அல்லாஹ் அக்பர், நபித்தோழர் இவருடைய வீட்டில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருந்து வாங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இந்த செய்தியில அங்கே சிரமத்தை, கஷ்டத்தை, துன்பத்தை, பசியை, பட்னையை அனுபவித்தார்கள். நம்ம அப்படி ஒண்ணு அனுபவிச்சிடவே இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக அப்படி ஒண்ணு சிரமம் நமக்கு வந்து விடவே இல்லை. உடனே மனைவி வீட்டில இருந்து, அதை மனைவியுடைய சகோதர புறத்திலிருந்து ஏதாவது உதவி வந்து இறங்கிறது. அன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் அவருடைய லட்சியம் எதை அடைய வேண்டும் என்ற லட்சியம், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம். அதன் நோக்கத்தில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள், அதற்காக பாடுபட்டார்கள், சிரமத்தை தாங்கிக் கொண்டார்கள். யுத்தமா இதை வருகிறேன், பொருளாதாரமா இதை தருகிறேன், உயிரா இதை தருகிறேன். காதல பாங்க சொல்லி இன்னொரு காதலை காமத்தை சொல்லி பேர் வச்சுட்டாரு, எனக்கு சொர்க்கம் இல்லங்க, தாங்கி காம சொன்னதுனால உங்க சொர்க்கம் தான் கிடைச்சிடாரு. பாடுபட வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் வர கிராமப்புறவாசி, யார சொல்லலாம், துல்லனி அலா அமலின் இதா அமில் தொகு தஹரல் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே ஒரு அமலை சொல்லுங்கள், அதை நான் செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும். யாரு கேட்டா, ஒரு நபித்தோழர் கிராமப்புறவாசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கு, இணை வச்சுட்டாங்க. நம்ம மக்கள்கிட்ட இணை வைக்கிறது பெருது. எந்த அளவுக்கு இணை வைக்க, மக்கத்து குறைசிகள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களும் அல்லாஹ் அவனை நம்பினா, இவங்களும் அல்லாஹ் நம்புறாங்க. அவன் அல்லாஹ் தூதர் நம்பல, ஆனா நம்ம தூதர் நம்பிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல தூதரை நம்பணும், குரானை நம்பணும். அவன் குரானை நம்பல, தூதரை நம்பல, அவர் கவிஞர் தான், அது சொல்லாத. ஆனா அல்லாஹ் நம்பினான். அதே மாதிரிதான் இவர்கள் அல்லாஹ் நம்புறோம்னு பாங்க. அல்லாஹ் இருக்கான் இல்லைன்னு யார் சொன்னா, அதனால வெள்ளியணிக்கிழமை தொழு வந்துட்டு இருக்கேன், இப்படியா வெள்ளியணிக்கிழமை தொழுவேன், அதனால பெருநாளைக்கு தொழு வந்தேன், அதனால லைலத்துல் கத்ரில் தொழுதேன், அதனால பராத் இரவுல தொழுதேன், அதனால மேராஜ் இரவுல தொழுதேன். இதுவா இஸ்லாம்? இதுவா மார்க்கம்? இல்ல. அவர்கிட்ட சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்க, அதுக்கு எதையும் இணை வைக்காத. அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம மக்கள் நினைச்சுவாங்க, நேரம் அல்லாஹ்ட்ட போவாங்க, சிரமமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்பாங்க. இவர் கேட்ட உடனே அல்லாஹ் தூக்கி கொடுக்க மாட்டேன், உடனே கொடுத்துருவானா? அவர் கேட்கின்ற துஆவிற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்யணும். என்ன சுய பரிசோதனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒற்றையடி பாதையில ஒரு மனிதன் போகிறான், தொழுகைக்குரிய நேரம் வந்தது, பாங்கு சொன்னார், இகாமத்து சொன்னார், தொழுகை புழுதி படர்ந்த ஆடையோடு தொழுகைக்குரிய அந்த நேரத்தில் ஆண்களை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அதை எப்படி தருவான்? ஏன் தரமாட்டான்? அவன் உண்பது ஹராமான முறையில் சம்பாதிச்சிருக்கான், அவன் உடுத்தி இருப்பது ஹராம், அவன் அருந்துவது ஹராம், எல்லாமே ஹராமா இருக்கு. ஹராமாவே செஞ்சுக்கிட்டு போய் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் எப்படி தருவான்? மல்லா சஜாபலகு, அவனுக்கு எவ்வாறு அல்லாஹ் பதில் தருவான்? தருவான். விட்டு பிடிப்பான். என்ன செய்வான்? விட்டு பிடிப்பான். உன்னும் உன்னை சுத்தப்படுத்து, கேளு கேட்டுக்கிட்டே 90 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை இப்ராஹிம் 90க்கு மேல கேட்டாங்க. நபி அப்படி சாலிகன், யாரெல்லாம் சாலிகான குழந்தை தானே கொடுத்தானே இல்லையா? கொடுத்தான். அது கேளு, நீ உன்னை சுய பரிசோதனை செஞ்சு கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். அதை நாம சொல்றதை விட குர்ஆன்ல இருந்து சொன்னாலும், ஹதீஸ்ல இருந்து சொன்னாலும், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நாம சொல்வதற்கு முந்தைய தௌஹீத் வருவதற்கு முந்தைய நாகரிகா சொன்னார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையில இல்லாத கருணை உள்ளவன்.
அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். பொறுமையோடு கேட்பவன், பொறுமையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவன் அல்லாஹ் சொல்கிறான். கிள்ளியெல்லாம் சொல்றதில்ல, அள்ளி தருகிறான். அவன் பொக்கிஷத்தை என்று மூடுவதே இல்லை என்று பாடல் வரிகளின் மூலமாகவும் அலிபாபா சொல்லியும் சொல்லப்பட்டார். அதுதான் நாம் சொல்வோம். எனவே அன்பிற்கினியவர்களே, சோதனை வரும், அதை சஹாபாக்கள் தாங்கிக் கொண்டார்கள். சோதனையைத்தான் எதிர்பார்க்கவும் செய்தார்கள். அந்த சோதனையில வெற்றி கண்டதற்கு பின்பு, சோதனை இல்லை என்கிற நிலை வந்ததற்கு பின்பு பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வச் சீமான் வறுமையிலே தான் மதீனாவிற்கு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து தோழர்களுக்கு சொன்னாங்க, இவரை ஒருத்தர் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நபி தோழர் அவரை என் சகோதரராக ஏற்றுக்கொள்ளலாம், வாங்க என் தோட்டத்தில் பகுதியை, என் வீட்டில் போய் எதுவுமே எனக்கு வேண்டாயா, பஜார காமி, வியாபார ஸ்தலத்தை காமி, சந்தையை காமி, நான் வியாபாரம் பிழைச்சுக்கிறேன். செல்வம் கொளித்து விட்டது. நோன்பு திறப்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தில் பட்ட கஷ்டம், இப்போது செல்வ செழிப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்காங்க, தேவை தேவை அழுகிறார். என்னங்க நோன்பு திறக்க வச்சிருக்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு முந்தி சென்றவர்கள் நபித்தோழர்கள் இதெல்லாம் இல்லாமல் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மறுமையில சொர்க்கத்தில் அவர்களுக்கு நாக்களித்தான், அவர்களுக்கு தருகிறான். நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேனே, உனக்கு உலகத்தில் இதையெல்லாம் தந்து விட்டேனே என்று சொல்லி அல்லாஹ் சொர்க்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வது? கதறினார், கத்தினார்கள். வசதி வாய்ப்பு வந்ததற்காக இதெல்லாம் நமக்கு தந்து விட்டாங்க. அல்லாஹ் தந்து விட்டது இப்படி சோதிக்கின்றானே. அவர்கள் ஜனாசாவை அடக்குகின்ற போது தலைக்கு முடினால் கால் தெரிகிறது, கால் முடினால் தலை தெரிகிறது என்கின்ற அளவிற்கு வறுமையில் இருந்தாங்களே. நான் செல்வ செழிப்பில் இருக்கிறேன், கவலைப்பட்டார். இது அன்பிற்கினியவர்களே, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், சிரமங்கள் வரும். நான் எப்பவும் நீட்டா இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு செல்வம் குறையவே கூடாது என்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்களே அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருந்த அவர்களே எப்போது எனது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்கிற அளவிற்கு சிரமப்படுத்தப்பட்டார்கள். அதில் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்கிறான், பொறுமை காப்போம், வெற்றி பெறுவோம். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் மௌலவி அதிகப்படி பயிற்சி அவர்கள் நம்மிடையே ஒரு மணி நேரத்துக்கு மேற்பட்டு உரையாடினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கல்விஞானத்தையும் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் வேண்டிய அதிகமாக துணை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.